2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சேர்ந்து வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஒட்டாதிரும். ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த ஆசா ராஜாவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் எதிர் நாட்டிலே இருக்கிற அந்த ராஜா லட்சக்கணக்கான படை வீரர்களோடு அவனுக்கு விரோதமாய் வருகிற செய்தியை அவனுடைய காதுல கேட்கிறான். இப்பொழுது எதிர் நாட்டு ராஜாவினிடத்திலே பல லட்சம், இவனிடத்திலே இருக்கிற படை வீரர்களை விட 1 மடங்கு அதிகமான வீரர்கள் இருக்கிறாங்க. இவனால என்ன செய்ய முடிகிறதுனே தெரியல. அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுடைய சுய பலத்தை நாடாம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, எனக்கு நிற்கிறதற்கு பலன் இல்லை, அதனால உங்களையே நான் நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதுக்கு தகுந்தது போலவே ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் இந்த 4வது ஆண்டில் நடந்துருச்சு. நான் வார்டனாக பைபிள் காலேஜில் பொறுப்பேற்ற உடனே முதல் வாரம் அந்த சர்ச்சில் இப்போ ஃபஸ்ட்டு வாரம் எனக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறதற்காக ஒரு வாய்ப்பை பாஸ்டர் அவங்க கொடுக்குறாங்க. நான் வார்டன் ப்ளஸ் அந்த சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர், இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் ஒர்ஷிப் நடத்துங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். என் லைஃப்பில் முதலிலே ஒரு திருச்சபையில் அப்போ தான் ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு எழுப்பி நிற்கிறேன். நான் எழுப்பி நிற்கிறேன். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 35 பேர் இருக்கிறாங்க, விசுவாசிகள் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கிறது. நான் ஃபஸ்ட்டு ஜெபத்தை ஆரம்பித்து அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறதற்கு பாட்டு புக்கை திறந்து ஒரு பாட்டை பாட ஆரம்பித்தேன். எனக்கு அந்த பாட்டினுடைய ராகமே தெரியாமல் திடீர்னு அந்த பாட்டு அப்படியே நின்றுச்சு. என்னால் திருப்பி அடுத்த இது பாட முடியல. அப்போது நான் பாடாமல் அப்படியே முழிச்சுட்டே நிற்கிறேன். அத்தனை பேர் உட்காந்து இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரேயரில் இருக்கிற ஒரு அம்மா சத்தமாக அந்த பாட்டை நான் விட்ட அந்த சரணத்துலேருந்து அவங்க பாடினாங்க. அப்போவே ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படியே தலையை கீழே போட்டாங்க. சரி, அந்த பாட்டை பாடி முடிச்சாச்சு. இப்போது அடுத்த பாட்டு. நான் பாஸ்டர் திரும்பி பார்த்தேன். பாஸ்டர் அங்கேருந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்துச்சு. 35 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுடைய வார்டன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகிறது அப்படின்றது எவ்வளோ ஃபீல் ஆகும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த 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 அன்னைக்கு இருந்த இதே ரொம்ப கஷ்டம். முதல்ல ஸ்டூடெண்ட், அதுவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பார்க்குறாங்க, இவருக்கு பாடத்தரலாம் அப்படின்னு. 2வது பாட்டா எடுத்து இந்த பாட்டை பாடலான்னு நினச்சி அந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பாட்டுக்குள்ளே பார்த்தா வேற பாட்டு இருக்குது. நான் இந்த அவசரத்தில், இந்த பயத்தில் வேற பாட்டுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சிருச்சு. அப்படியே அந்த பாட்டும் அப்படியே நின்றுச்சு. கூட்டத்தில் இருந்த ஒரு அம்மா அந்த பாட்டை திரும்பி தொடர்ந்து பாட ஆரம்பித்தாங்க. ரொம்ப வெட்கப்பட்டு கூனி குறுகி அந்த ஆராதனை நடத்திட்டு அந்த செய்தி முழுக்க தலகுனிஞ்சு அப்படியே உட்கார்ந்து யாரையும் பார்க்கறதற்கு என்னால் முடியல. ஸ்ட்ரெயிட்டாக என்னுடைய வார்டன் ரூமில் போனேன். அப்படியே தேவ சமூகத்தில் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு, இத்தனை பேருக்கு முன்னாடி பாட தெரியாம அவமானப்பட்டுட்டேன்ப்பா. எனக்கு நிற்கிறதற்கு பலன் இல்லை.
ஃபர்ஸ்ட் நாளே இவங்களுக்கு முன்னாடி நான் கேவலப்படுத்தப்பட்டுட்டேன். எப்படி நான் இந்த பணியை தொடர்ந்து செய்ய போறேன்? இவங்க எல்லாம் என்ன ரொம்ப நக்கல் பண்ணுவாங்களே, ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்களே. எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. கர்த்தர் சமூகத்தில் கெஞ்சி 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 அழுதனால மறக்கவே முடியாது. ஆனால் என்னமோ தெரில, அப்படி ஜெபம் பண்ணதுனாலையோ மனசு கஷ்டப்பட்டதுனாலையோ இன்னைக்கு அந்த அந்த பீட்டு கலையாம கொஞ்சமாவது பாடுறதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இல்லைன்னா பாட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் என்னோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியாம இருக்குதா? ஏதோ ஒன்று தெரியாம மற்றவங்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு போனீங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சுட்டு போட்டா கூட வராது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவருக்கு கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற கர்த்தரிடத்துல நீங்க கேளுங்க. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல தலை நிமிர பண்றதற்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ என் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இனி திருப்பி ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை கூட உங்களோட சொல்ல போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நம்ம வாசிப்போமேயானால், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்போதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வணைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த சம்பவம் ஆண்டவர் அந்த நகரத்திற்கு முன்பாக ஆண்டவர் வந்து நிற்கிறார். அந்த நகரத்திற்கு முன்பாக வந்து நின்று சமீபத்தில் நீ 40வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்கள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சமீபத்து வந்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவர் வந்து இந்த எருசலேமை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுது சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை சிந்தித்தாயானால் நலமா இருக்கும். நான் பொதுவாக இந்த லாக்டவுன்ல இருக்கிற எல்லாருக்குமே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது நீங்கள் மனம் திரும்புவதற்காக நிறைய பேருக்கு கிடைக்கப்பட்ட நாட்கள் என்று நம்புங்கள். மனம் திரும்புவதற்காக கிடைக்கப்பட்ட நாட்கள். இப்பொழுது ஆண்டவர் நிறைய பேரிடத்தில் பேசுகிறார். இப்பொழுது ஆண்டவர் நிறைய பேரிடத்தில் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். உன் வாழ்க்கை உன் கையில் இல்லைப்பா, உன் எதிர்காலம் உன் கையில் இல்லைப்பா, உன் சம்பாத்தியம் உன் கையில் இல்லைப்பா, உன் வருமானம் உன் கையில் இல்லை, நீ மாறிடுன்னு ஆண்டவர் நிறைய பேரிடத்தில் சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு எச்சரிப்பு இந்த வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும் போது நீங்க மாறாவிட்டா திரும்ப நீங்க நினைச்சா கூட மாற முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துரும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். யாருக்காக இந்த வார்த்தை பேசுகிறான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, மகனே நீ விட்டுருப்பா, இது உனக்கு வேணாம், மகளே இது விட்டுரு, இது உனக்கு வேணாம். ஆண்டவர் உங்களை எச்சரிச்சுட்டே இருக்கலாம். சிம்சோனை ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருந்தார். இது உனக்கு தேவையில்லை, இது உன் தரிசனம் இல்லை, இது உன் எதிர்காலம் இல்லை. ஆனா அந்த சிம்சோன் கேட்கவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு நாள் அவன் மாறணும்னு நினைச்சா கூட அவனால மாறவே முடியலங்க, மாறவே முடியல. வேதாகம கல்லூரியிலே வார்டனாய் இருக்கும்போது 4வது வருஷத்துல நடந்த அந்த சம்பவத்தை என்னால மறக்கவே முடியல.
இன்றைக்கும் என் கண்களுக்கு முன்பாக அந்த சம்பவம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் அந்த வார்டனாக அந்த சேர் டேபிளில் நான் உட்கார்ந்துருக்கும் போது அங்கேருந்து பார்த்தா அந்த கேட் அப்படியே தெரியும். அந்த கேட்டை நான் திரும்பி பார்க்குறேன். அந்த கேட்டை ஒருத்தர் திறக்கிறாரு. திறந்த உடனேயே என் மனசில் வந்து அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட ஃபர்ஸ்ட் இயர் படித்த ஒருத்தர் அப்படின்னு திரும்பி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். டேய், ஃபர்ஸ்ட் இயர் படித்த ஒரு நான் எந்திரிச்சு நின்னேன். அவன் வந்துட்டு பிரைஸ் லார்ட் அப்படின்னா நான் உடனே அவனை பார்த்து பிரைஸ் லார்ட் அப்படின்னு அவனுடைய பேரை சொல்லி நீ தானே அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான் நான் தான் அப்படின்னு சொன்னான். வந்தா முன்னாடி உட்கார வச்சேன். முன்னாடி உட்கார்ந்தா அப்படியே அவனுடைய கண்ணு முழுவதும் நிறைஞ்சிருந்துச்சு கண்ணீர். நான் கேட்டேன், என்ன பண்ற, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஏதோ இருக்கண்டா, வாழவும் முடியல சாகவும் முடியல, அப்படி இருக்கண்டா. எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. எனக்கு முன்னாடி இருந்த அந்த நபர் சாதாரணமான நபர் அல்ல. நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்டாக போய் பைபிள் காலேஜில் உட்காந்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்தவங்க. அதனால யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே இல்லை. எல்லாரும் அமைதியாக கை கட்டிட்டு எதுவுமே பேசாமல் பழகாமல் அப்படி உட்காந்துருக்குறோம். திடீர்னு எனக்கு முன்னாடி இருக்கிறார்ல, அவர் உள்ள என்ட்ரானார். அவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து உள்ள என்ட்ரானார். என்ட்ராகி அந்த வாத்தியாருக்கு வச்சிருக்கும் பாருங்க அந்த டேபிள், அந்த டேபிளுக்கு முன்னாடி போய் நின்ன உடனே நாங்க வந்து சார் அப்படின்னு நினைச்சிட்டோம். எல்லாரும் டக்குன்னு அப்படி எந்திரிக்கும் போது உட்காருங்கப்பா, நானும் உங்க கூட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான்ப்பா அப்படின்னு ஆரம்பிச்சாரு பாருங்க. நாங்க எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்தவங்க, அமைதியா இருந்தவங்க, எங்களை சிரிக்க வச்சு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எங்க எல்லாரையுமே அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒன்னாக்கிட்டார். அவ்வளவு டேலண்ட், பல குரல் பேசுற மன்னர். அப்படின்னா எல்லாருடைய வாய்ஸ்லயும் பேசுவாரு. நடிகர்களுடைய எல்லாருடைய வாய்ஸ்லயும் பேசி அப்படியே எங்களை அப்படியே கலகலன்னு வச்சிருப்பாரு. அவன் இருந்தாலே வந்து அந்த இடத்துல ஃபுல்லா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நல்ல டான்ஸ் பண்றவர், நல்ல டான்ஸர். ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்பாக அவன் வந்து நிறைய கச்சேரிகளில் டான்ஸ் பண்றவன், பாட்டு பாடுறவன், அந்த மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்தவன். ரசிக்கப்பட்டு ஊழியத்திற்காக வந்தார். ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டாவது செமஸ்டர் முடியும் போது எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே பேசுறாங்க, சரிப்பா போயிட்டு கரெக்டாக வந்துருங்க, யாருமே வீட்டில் இருந்துடாதீங்கப்பா, எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டோபர் அப்படின்றவர் அந்த பைபிள் காலேஜ்லேருந்து லீவுக்காக போனவர், இதற்கு முன்பாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பா ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்கு வா அப்படின்னு சொல்லி ஏதோ ஆசை காட்டி கூப்பிட்டாங்க. இவர் ஆசைப்பட்டு அந்த ப்ரோக்ராம் போயிட்டாரு. ஒரு ப்ரோக்ராம் முடித்தோன்னே அடுத்தது முடித்தோன்னே அடுத்தது, அப்படி போய் பைபிள் காலேஜை சுத்தமாக மறந்துட்டாரு. லீவு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பைபிள் காலேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த நபர் மட்டும் பைபிள் காலேஜுக்கு வரவே இல்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, அவன் இருந்தானா எவ்வளோ அழகா இருக்கும், வரவே இல்லை. திரும்ப அந்த நபரை பார்த்தது எப்போ தெரியுமா? நான் வார்டனா இருக்கிற 4வது வருஷத்துல தான் பார்த்தேன். என்கிட்ட பேசிட்டே இருந்துட்டு அவ்வளவு அழகா பாடக்கூடிய அந்த பிரதர் அவன் என்கிட்ட பார்த்து சொன்ன, டேய் ஒரே ஒரு பாட்டு பாடட்டுமான்னு கேட்டான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் நீ ரொம்ப நல்லா பாடக்கூடியவன், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு, சேப்பலில் வந்து இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சுட்டு அடுத்து சேப்பல் ஒன்று இருக்கும், அந்த சேப்பலில் வேணா ஒரு சாங் நீ பாடு, நான் வார்டனா இருக்கிறேன், உனக்கு பெர்மிஷன் கொடுத்துருவேன், நீ தாராளமாக பாடிக்கலாம் அப்படின்னு. அவன் உடனே சொன்னான், அவங்க முன்னாடி பாடுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைடா, உனக்கு முன்னாடி வேணா பாடட்டுமா அப்படின்னு கேட்டான். சரி பாடு அப்படின்னு சொன்னேன். எந்திரிச்சு ஒரு 10 அடி பேக்கில் போய் நின்று ஒரு அழகான ஒரு பாட்டை பாடினான். பாடி அந்த ஒரு சரணத்திற்கு மேலே அவனால் பாடவே முடியல. குமுறி 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 ஆளுதான். அவனுடைய தோளில் போய் கையை போட்டு, டேய் ஏண்டா என்ன ஆச்சுடா?
அவன் உடனே எடுத்து சொன்னான், டேய் நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்டா, உன்னை எல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்குடா. உன் கூட நானும் படிச்சு இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன்டா. நான் உடனே அவனை பார்த்து சொல்றேன், நீ என்ன ஒன்றும் இல்லாமல் நிற்கிற? அப்படியெல்லாம் இல்லை, நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். நீ எவ்வளோ தூரம் போனாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பாரு, நீ வந்துரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன்கிட்ட தட்டி கொடுத்து சொல்றேன். இல்லடா இல்லை, வரக்கூடிய அளவுக்கு போய் நான் வந்துடுவேன்டா. ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டா, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கை கமிட் பண்ணிட்டேன், இனி நான் ஒன்றும் செய்ய முடியாதா. கொஞ்ச நேரம் மட்டும்தான் அந்த நபர் என்னோடு கூட இருக்க முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னை விட்டு விடை பெற்று போயிட்டார். எங்கே இருக்கார், என்ன செய்கிறார் எதுவும் தெரில. ஆனால் இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்னைக்கு என் வாழ்க்கையில் இருதயத்தில் ஆணியாய் ஒன்று பதிஞ்சிருச்சு, நீ சீக்கிரமாக வந்திருப்பா, சீக்கிரமாக வந்துருக்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காவது ஆண்டவர் பேசிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க, மன்னிக்கிறவரா கர்த்தர்? எஸ், மன்னிக்கிறவர், உங்களை மன்னிப்பார். 7 தடவை விழுந்தாலும் திரும்ப ஆண்டவர் நிறுத்துவார். ஆனா பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்றாரு. உங்க கிருபையை இழந்துடாதீங்க, உங்க கிருபையை இழந்துடாதீங்க. அதான் ஆண்டவர் இந்த இடத்துல பேசும்போது ரொம்ப அழகா பேசுறாரு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ உணராது இருக்கிறப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கொரோனா வைரஸ் என்கிறது குத்தி காட்ட விரும்பல, பொதுவா சொல்ல போனா அநேகருக்கு கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு தாங்க இந்த வைரஸ். எச்சரிப்பு தான். நீ மாறிடு மகனே, மாறிடு மகனே. இந்த உலகத்தை மாத்துறதுக்கு, ஜனங்களை மாத்துறதுக்கு, அதுக்காக தான் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. இல்லைன்னா ஆண்டவர் அனுமதி இல்லாம இது வராது இல்ல. ஆனா இந்த நாட்களிலும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிர்விசாரமா தாங்க இருக்கிறாங்க, நிர்விசாரமா தான் இருக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தீர்மானத்தோட இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தை முடிங்க. ஆண்டவரே நான் மாறிடுறேன், ஆண்டவரே நான் மாறிடுறேன், ஆண்டவரே. உங்க குணமா இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியாத அளவுக்கு அடிமையாகிறதுக்குள்ள, இல்ல கமிட் ஆகிறதுக்குள்ள, இனி நீ நினைச்சா கூட அப்படி அதுல இருந்து ஓவர் கம் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு போறதுக்குள்ள ஆரம்பத்திலே கிள்ளிருங்க. ஆரம்பத்திலேயே எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆண்டவருக்காக பயன்பட முடியும், வாழ முடியும். இல்லைன்னா ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லல. ஆனா நாட்கள் தாண்ட தாண்ட உங்க கிருபைகள் எல்லாம் நீங்க இழந்துட்டே இருப்பீங்க, இழந்துட்டே இருப்பீங்க.